ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் வராது அப்படின்றத. நேற்று நம்ம ஆர்டிகல்ஸ்னால் என்ன, ஆர்டிகல்ஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோட விஷுவல் இமேஜஸோட பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் வராது அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட விஷுவல் இமேஜஸோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பொதுவான ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, ஆர்டிகல்ஸ் ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வராதுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் நவுன்? நவுன்ன்றது பெயர் சொல், சரிங்களா? ஸோ ப்ராப்பர் நவுன்ன்றது ஒரு நபரோட பெயர், ஒரு இடத்தோட பெயர், இல்ல ஒரு விஷயத்தோட, ஒரு ஆப்ஜெக்டோட, உயிரற்ற ஒரு ஆப்ஜெக்டோட நேம். இதுக்கு முன்னாடிலாம் ஆர்டிகல் வராது. இப்போ ரவி, சுரேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி நேம்ஸுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது, சரிங்களா? அதே மாதிரி இடங்களோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, பெங்களூரு, மெட்ராஸ், இப்படி நான் சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது, சரிங்களா? அடுத்தது மொழி. மொழிகளோட பெயர்களுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஸ்பீக்ஸ் மராத்தி அப்படின்னு நான் சொல்றேன்னா அவ மராத்தி பேசுகிறாள், அவ்வளவுதான். அதுல எந்த ஆர்டிகளும் வராது, சரியா? அடுத்தது நேம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட்னா என்ன? மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல், ஜியோகிராஃபி, இங்கிலீஷ், இது எல்லாமே தான். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் எந்த ஒரு ஆர்டிகளும் வராது. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்னா மேக்ஸ் எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல் ஆன் வராது. அடுத்தது மீல்ஸ்க்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இதுக்கு முன்னாடியும் ஆர்டிகல் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM நான் சொல்றேன்னா 8 மணிக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிகலும் வரல, ஆன் எதுவுமே வராது, சரியா? அடுத்தது அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள்னா கைவிட்டு என்றது, கவுண்டபிள்னா கைவிட்டு எண்ண முடியாத நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், மில்க், ரைஸ், சுகரு, இது எல்லாமே தான். இப்போ எனக்கு கொஞ்சம் சுகர் வேணும்ன்றத நான் எப்படி சொல்லுவேன்? கிவ் மீ சம் சுகர், கிவ் மீ சம் சுகர். ஸோ சம்ன்றது கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ சம் சுகர்ன்றதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகளும் வரல. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல் வராது, சரிங்களா? அடுத்தது ப்ளூரல் நவுன்ஸ். டாக்ஸ், புக்ஸ், நோட்ஸ், லேப்டாப்ஸ். ஸோ இந்த மாதிரி பெயர் சொல்களை நம்ம பன்மையில சொல்லும் போதும் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. டாக்ஸ் ஆர் லாயல் அனிமல்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ டாக்ஸ் எல்லாமே லாயலான, நேர்மையான, ஒரு உண்மையான அனிமல்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்க நான் நிறைய டாக்ஸ் சொல்லியிருக்கேன், அதனால இங்க ஆர்டிகல் வராது, ஓகேவா? அடுத்தது நேம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், ஃபுட்பாலு, ஷட்டில் கார்க்கு, இல்ல கேரம் போர்டு, இந்த மாதிரி ஒரு விளையாட்டோட நேமை சொல்லும் போதும் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. ஹீ லவ்ஸ் ஃபுட்பால், ஹீ லவ்ஸ் ஃபுட்பால், அவனுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் வராது. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மை பர்த்டே இஸ் இன் ஜான்வரி, மை பர்த்டே இஸ் இன் ஜான்வரி அப்படின்னா என் பர்த்டே ஜான்வரி மாதத்துல இருக்குது. ஸோ தேதியோட பெயர்களுக்கு முன்னாடியோ, இல்ல மாதத்தின் பெயர்களுக்கு முன்னாடியோ, வருடங்களின் பெயர்களுக்கு முன்னாடியோ எந்த ஒரு ஆர்டிகளும் வராது, சரியா? அடுத்தது, இது நான் ஏற்கனவே சொன்னதுதான், மோஸ்ட் பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸ் வராது. ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு, பள்ளிக்கு செல்கிறான், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகளும் வரல, சரிங்களா? அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட்னா நம்ம மட்டும் நம்ம இருதயத்துல, நம்ம மனசுல உணரக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், லவ், ஹானஸ்டி, கரேஜ், இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் ஃபீலிங், அப்ஸ்ட்ராக்ட் ஃபீலிங், சரிங்களா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னா இந்த ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடப்பட்ட ஒரு நேம், பெயர். இப்ப லவ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுனை யூஸ் பண்ணும் போதும் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிகளும் வராது, சரியா? இப்போ நான் சொன்ன எல்லாமே ஜென்ரலான ஒரு ரூல் தான். இது மாறும். எப்படி மாறும்ன்றத இப்போ நான் சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நான் பொதுவா சொல்றேன், பொதுவா ஜென்ரல் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹானஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன், நேர்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க எந்த ஆர்டிகளும் இல்லை, ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பத்தி பொதுவா சொல்றேன், அதனாலதான் எதுவுமே இல்லை, சரியா? இப்ப லவ் இஸ் பியூட்டிஃபுல்னா
லவ், அன்புன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். இங்கேயும் எந்த ஆர்டிக்கலும் இல்ல. ஸோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம பொதுவா பேசும்போது, அது அப்ஸ்ட்ராக்ட் ஃபீலிங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பொதுவா சொல்றப்போ யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம பொதுவா சொல்றப்போ எந்த ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப அடுத்ததே ஒரு இன்ஸ்டன்ஸ்னா கவுண்டபிள். நீங்க கைவிட்டு கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம், நடந்த ஒரு ஃபீலிங், ஏற்பட்ட ஒரு ஃபீலிங், ஒரு சம்பவம். ஸோ அந்த ஒரு நான் சொல்றேன்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லைன்னா ஆன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் அன் ஆனர் டு மீட் யூ. உங்களை மீட் பண்ண சந்திச்சது எனக்கு மிகவும் பெருமை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க ஆன் ஆனர் அப்படின்னு வருது. ஆன் ஹானர். இப்போ ஹானர்ன்றது ஹெச்ல ஆரம்பிக்கிற ஒரு சொல். ஓகேவா? ஹானர்னா ஹெச்ல ஆரம்பிக்கும். ஹெச்ல ஆரம்பிச்சா அப்ப அது வவல்ல வருமா? கான்சனன்ட்ல இருக்குமா? இது கண்டிப்பா ஹெச்ல ஆரம்பிக்கிறதுனால கான்சனன்ட் வேர்டு தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்றோம். ஆன்ன்றது எப்பயுமே வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ இங்க உங்களுக்கு டவுட் வரலாம். இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஹானர் நான் சொல்லும் போது அது ஹெச் கான்சனன்ட் சவுண்டுல கான்சனன்ட் லெட்டர்ல ஆரம்பிச்சாலுமே நான் சொல்லும் போது எனக்கு வவல் சவுண்டு தான் வருது. சரிங்களா? ஸோ அங்க நான் ஆன் யூஸ் பண்றேன். இதுதான் இதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். நீங்க வவல் லெட்டர் வச்சு ஆரம்பிச்சு கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்க வரும். சரியா? அதுவே கான்சனன்ட் லெட்டர் வச்சு ஆரம்பிச்சு வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்க ஆன் வரும். இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப அடுத்தது ஷீ மேட் அ ப்ராமிஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஒரு சத்தியம் செஞ்சா அப்படின்னு நான் சொல்றேன். இது எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது ஆன் வரும். இட் வாஸ் அ கிரேட் பிளஷர் அப்படின்னா உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றேன். அப்ப அங்க வருது. சரியா? கிரேட்ன்றது ஒரு கான்சனன்ட் சவுண்டு. அதனால அங்க வருது. அதுவே வவல் சவுண்டா இருந்துச்சுன்னா ஆன் வரும். சரியா? அடுத்தது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்றேன். அப்படின்னா அங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள், the honesty of the judge impressed anyone. அந்த ஜட்ஜோட நேர்மை அந்த சபையில இருந்த எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ குறிப்பிட்ட ஒரு ஜட்ஜை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா அங்க வரும். சரிங்களா? யூனிக்கான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது வரும். த லவ் பிட்வீன் த ரோமியோ ஜூலியட் இஸ் இன்ஸ்பைரிங் அப்படின்னா ரோமியோ ஜூலியட்டுக்குள்ள இருக்கிற லவ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நான் குறிப்பிட்டு அந்த கப்புள்ஸுக்குள்ள இருக்கிற லவ் பத்தி பேசுறேன்னா அங்க வரும். சரிங்களா? இதுதான் அண்ட் இதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம். அவும் ஆனும் வவ்வலா கான்சனன்டான்னு பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகல்ஸ். தன்றது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்கன்னா அங்க வரும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது ஆனான்றத பாத்துக்கணும். சரியா? அட் த சேம் டைம் பொதுவா ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பொதுவா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபீலிங்கை பத்தியோ ஜென்ரலா பேசும்போது அங்க எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வராது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தவை யூஸ் பண்ணி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். சரியா? த புக் ஆன் த டேபிள் இஸ் மைன். அந்த மேசையில உள்ள புத்தகம் என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அப்போ இங்க நான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லி அது என்னோடதுன்னு சொல்றப்போ அங்க வருது. ஓகே? அதுவே ஷி பாட் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னா அவளுக்கு ஒரு நியூ ட்ரெஸ்ஸ வாங்கிக்கிட்டா. அது என்ன ட்ரெஸ்ஸா வேணாலும் இருக்கலாம். ஷர்ட்டா இருக்கலாம், ஜீன்ஸா இருக்கலாம், ஸ்கர்ட்டா இருக்கலாம். வாட் எவர் மே பி தட். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா என்னன்னே தெரியாம ஏதாவது ஒண்ணு அப்படின்னு நான் சொல்றப்போ வரும். சரியா? ஐ வாண்ட் அ புக் அப்படின்னா எனக்கு ஒரு புக் வேணும். அது என்ன புக்கா வேணாலும் இருக்கட்டும். ஐ வாண்ட் அ புக். அதுவே ஐ ஆம் ரீடிங் த புக்னா நான் குறிப்பிட்டு நான் செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு புக்கை நான் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அங்க வரும். சரியா? இதுவே ஆன் அப்படின்னா ஷி ஏட் அன் ஆப்பிள். அவ ஒரு ஆப்பிள சாப்பிட்டா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஆப்பிள்ன்றது ஒரு வவல் சவுண்ட குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ அங்க ஆன் வருது. சரிங்களா? அண்ட் இந்த வவ்வல தான் நம்ம உயிரெழுத்துன்னு சொல்றோம். இந்த
கான்சனன்ட் இருக்குல்ல அதை நம்ம மெய் எழுத்துன்னு சொல்றோம். பொதுவாவே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஆன் வரும், வவ்வலுக்கு முன்னாடி ஆன் வரும், மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். சரிங்களா? சோ இதுதான் இது மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். அண்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். இப்ப த அப்படின்ற ஆர்டிகல் இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே யூனிக்கான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இப்போ சன் அப்படின்றதுன்னா சன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. மூணுன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே நம்ம த தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சூரியன் கிழக்கில் உதயமாகிறது. ஸோ சூரியன்றது ஒன்னே ஒண்ணு. சூரியனை பத்தி எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம த யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன். எனக்கு புடிச்சதோ இல்ல எனக்கு நல்ல ஒரு விஷயத்த பத்தி தெரியும். அத பத்தி நான் சொல்றேன்னாலும் அங்க த தான் வரும். சரியா? இந்த உலகத்துல இருக்கிறதுலே இது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்ற யூனிக்கான விஷயங்களுக்கும் த தான் வரும். சரியா? த டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாய் குரைக்கிறது. த டாக் இஸ் பார்க்கிங். அப்ப இதுல டாக் இஸ் பார்க்கிங்க்கும் த டாக் இஸ் பார்க்கிங்க்கும் என்ன வித்தியாசம்? டாக் இஸ் பார்க்கிங்னா ஏதோ ஒரு நாய் விடாம குறைக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அதுவே த டாக் இஸ் பார்க்கிங்னா குறிப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த நாய் தான்டா இது அப்படின்னு நான் சொல்றேன். அப்பனா அங்க த வரும். சரியா? ஏதோ ஒண்ணுனா அங்க வரும். குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்றேன்னா த வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்க இந்த ஆர்டிகலை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளடைவுல இது ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு ஆயிடும். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே. இப்போ இதுல என்னலாம் வித்தியாசம் அண்ட் என்னலாம் குழப்பம் இருக்குதோ தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க இந்த வச்சு, ஆன் வச்சு, த வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்ல எழுதி பாருங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட். ஓகே.